ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எப்பவுமே பிரியாணி தான் செய்வாங்க, ஆனால் இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்தாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணாங்க. இந்த மாதிரி பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டு, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நான் பவுடர் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பேனில் ஆயில் விட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் தாளிக்கிற மாதிரி பட்டை, லவங்கம், ஏலக்காய், பே லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு 2 வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருந்தாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க வெங்காயம் வதங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி, எந்த குழம்புக்குமே அதுதான் டேஸ்ட்டு கொடுக்குன்னு. இது பாருங்கள், அந்த மசாலா நல்லா பவுடராக ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த டைமில் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 1 மினிட் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு லைட்டாக ஒரே ஒரு கலரிட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளி, உங்களுக்கு சின்ன தக்காளி இருந்தால் 2 கூட எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி அதனால் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இப்போ நம்ம பொறுமையாக நல்லா வதக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 1 மினிட் வதக்கின பிறகு நம்ம தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆயில் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் எங்கள் மாமியாரெலாம் நிறைய ஆயில் சேர்த்துருவோம் இதுலேயுமே. ஆனால் அவர் கொஞ்சமாக தான் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரையே ஆகாது, நல்லா வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும்போது நம்ம மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி மட்டன் நாங்கள் ஆல்ரெடி விசில் விட்டு ஒரு 8 to 10 விசில்ஸ் விட்டு வச்சுருக்கோம் குக் பண்ணி. அந்த மட்டனை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா கலந்து விடணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிற அந்த ஆயிலே அதை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா அதை கிளறி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம லைட் பத்தலை, அப்படி கொஞ்சம் நமக்கு தண்ணி வேணும், ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மட்டன் வேக வச்சுருக்கிற தண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை லைட்டாக அதில் தெளிச்சிக்கலாம். லைட்டாக தெளித்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு சொல்ல மறந்துட்டேன், மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போதே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாதான் அந்த மசாலாலாம் அந்த மட்டனுக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியே இப்போ நாங்கள் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ எக்ஸ்ட்ரா வாட்டரும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஆல்ரெடி நம்ம மட்டனை குக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்தால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக கலர் வந்திருக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. அதாவது பரோட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா போட சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் எங்கள் ஹஸ்பண்டே மட்டன் குழம்பு செஞ்சாங்க. ஆமாம், என்னன்னு தெரியல, ஒரு 2 to 3 வீக்ஸாக ரொம்ப பேக் பெயினாக இருக்குது. எந்த வேலையுமே செய்ய முடியல, ரொம்ப ஹெல்த்து முடியல. அன்றைக்கி திடீர்னு மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்களா, நான் எதுவும் சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் நான் கட் பண்ண ஆரம்பித்தேன் ஆனியன்லாம். அப்புறம் அவங்களே பார்த்துட்டு இல்லை எனக்கு ரொம்ப ஹெல்த் முடியாமல் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களே மட்டன் குழம்பு செஞ்சாங்க. நெக்ஸ்ட் பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. மைதா மாவு காலி வீட்டில், அதனால் கோதுமை மாவுலே தான் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதை பரோட்டாவாக லைட்டாக அந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணி ஒரு மாடலும், அதாவது சப்பாத்தி மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு அதில் நம்ம நைஃபை வச்சு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு பக்கமாக உருட்டிகிட்டே திரும்ப அதை ரோல் பண்ணி அப்படியே ஒரு மாடலும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைப் மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு மாடலும் நான் போட்டேன். இது அதாவது என் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க ஒரு தடவை, நான் வந்த புதுசில் அவங்க இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அந்த ஞாபகம் வச்சுருந்து பண்ணேன். இப்போ திரும்ப அவங்கள கூப்பிடலாம், ஆனால் பாவம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஆல்ரெடி செஞ்சுட்டு ஆஃபீஸும் முடிச்சுட்டு திரும்ப இதுவும் பண்ணாங்களா, அதனால் அவர் பரோட்டா ரொம்பவே சூப்பராக போடுவாங்க அவங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பரோட்டாவை போட்டு மட்டன் குழம்பு வச்சு நைட்டு டின்னர் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஆண்டவருடைய கிருபையினால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மட்டன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை இந்த மாதிரிக்கு இந்த மட்டன் குழம்பு இந்த ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.